ஸோ இந்த முரண்டு பிடிக்கிறதும் பங்கு கேட்கறதும் எல்லோருமே செய்யக்கூடியது. திரு விஜய் வந்தது எல்லோருக்குமே ஒரு புதிய டோரை ஓப்பன் பண்ணியிருக்கு. அதிமுக பாஜக கூட்டணிக்கே வந்து 2024 தேர்தல் தானே கதவு திறந்துச்சு. 2024 தேர்தலில் அதிமுக தனித்து ஒரு 15 எம்பி இருந்தா பாஜக கூட ஏன் சேர போறாங்க? ஸோ எல்லாமே ஒரு கம்பல்சன் நடக்குது. ஆனால் இதில் கழுத்தை முறிக்கிறாங்களா கழுத்தை நெரிக்கிறாங்களான்னு அப்படி கிடையாது. 2 பேருக்குமே தேவை இருக்குது. திமுகவுக்கும் காங்கிரஸை விட்டுவிட முடியாது, காங்கிரஸுக்கும் திமுக விட்டுவிட முடியாது. புதிய வாய்ப்பு ஒன்று ஓப்பன் ஆயிருக்கிறதுனால இவங்க வந்து நம்மளுக்கு டிமாண்ட் அதிகரிக்கிறாங்க. அது எல்லா கட்சியுமே காங்கிரஸ் கூட சேர்ந்துட்டா 2 கம்யூனிஸ்ட் அமைதியாக உட்காந்துருவாங்களோ, சரி பாவங்க நீங்கள் இருக்கிற சீட்டை பூரா காங்கிரஸுக்கே கொடுத்தீங்க எங்களுக்கு வேண்டாங்க அப்படின்னு விட்டுருவாங்களான்னு, அப்போ எங்களுக்கு கொடுன்னு கேட்பாங்க. ஸோ அது வந்து நான் ஏற்கனவே சொல்ல திமுக தன்னுடைய இடத்துலேருந்து இறங்கி வர வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்குது. ஏன்னா ஆட்சி அவர்களுக்கு தான். எல்லா தலைவர்களுமே தனிப்பட்ட முறையில் பேசிக்கணும் என்ன சொல்லிக்கிடுவாங்க, அவங்க முதலமைச்சராக நாம் எங்கே செய்யணும், இவங்க ஆட்சியை பிடிக்கிற நாம் என்ன செய்யணும் அப்படின்னு. அப்போ ஆட்சியை பிடிக்க விரும்புகிற கட்சி திமுக அதிமுக, அவர்கள் தான் ஆட்சியை அமைக்க முடியும், அமைக்கிறதா இருந்தால். அப்போ அவங்க தான் காம்ப்ரமைஸ் பண்ணணும், இறங்கி வரணும், வாட் எவர் இட்ஸ். நீங்கள் 2011 வந்து தேமுதிகவோட கூட்டணி அமைக்க வேண்டுமா அப்படிங்கிற கேள்வி வந்தபோது திரு சோ போன்றவர்கள் எல்லாம் பேசி வச்சுட்டு உத்தரவாதமான ஆட்சி வந்து நீங்கள் செஞ்சுதானோ அப்படிங்கிற நிர்பந்தத்தை ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க. ஜெயலலிதா அவர்கள் வந்து நானே ஆட்சியை பிடிச்சிருங்கிற கான்ஃபரன்ஸுக்கு போயிட்டாங்க. ஆனால் அதில் வந்து முன்ன பொண்ணு ஆயிருமோ 2006 மாதிரி வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் அமைச்சு திரும்ப அவங்க வந்து சிக்கலாயிருமேங்கிற போது ஒரு அஷ்யூர்டு விக்டரி வரும்போது தேமுதிக கூட போனாங்க, அவங்க தான் இறங்கி வந்தாங்க.